நாம அடுத்த அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் என்ன சவுண்டு வருது? நைட்டான மற்றதெல்லாம் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் அடுத்த அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். அதாவது கோத்தகிரி வந்து நம்ம ஏற்கனவே போய் ஸ்டே பண்ணி போட்டிருப்போம். உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான இடம் தான். நம்ம ஏற்கனவே அரவேணு அப்படிங்கிற ஒரு இடத்துல பேரூட் கேர்ஸில் தங்கியிருந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த வாட்டி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். முற்றிலும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, புது ப்ராப்பர்ட்டி, புது அட்வென்ச்சர் கூட சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல எந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது, அப்புறம் இங்கே நம்ம போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரூம்ஸ் இதெல்லாம் காமிக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஆஸ் அ டூரிஸ்ட்டாக வரதா இருந்தாலும் வரலாம், இல்லை ஒரு அட்வென்ச்சராக எப்படி இருக்குங்கிறது நாங்கள் போய் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அட்வென்ச்சரான விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அந்த லொக்கேஷன்ஸ், மற்ற இது ரூம்ஸ், அதாவது ரூமோட ரெண்ட்டு, இது எல்லாமே நான் வந்து அங்கே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பட் இது வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் எனக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ட்ரிப்பில் நம்மளுடைய நண்பர் ஜெகதீஷ் ஜாயின் பண்ணியிருக்காரு. திரும்பவும் நாங்கள் ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ஏறக்குறைய கொஞ்சம் ஒரு லாங் ட்ரிப் தான். வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சேலத்துக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். ஆத்தூர் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்கணும். அதுக்காக நம்ம கடை இந்த ஆத்தூர் சரௌண்டிங்கில் வந்து எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டுருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு இங்கே ஏதாவது ஒரு ஃபேமஸான கடை இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான்வெஜ்ஜோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். நாங்கள் ஆத்தூர் பக்கத்தில் போயிருக்கும் பொழுது, சரி ஆத்தூர் சரௌண்டிங்கில் வந்து எங்கே ஹோட்டல் ஃபேமஸாக இருக்குன்னு யூடியூப்பில் பார்த்தப்ப இந்த எம்ஜிஆர் உணவகம் வந்து ரொம்ப ஃபேமஸாக நிறைய யூடியூபர் வந்து சொன்னாங்க. நாங்களும் போய் ஏறக்குறைய 7:40க்கெலாம் போயிட்டோம். 8 மணிக்கு தான் வந்து டிஃபன் ரெடி ஆகுனாங்க. அதனால் ஒரு 20 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். பொதுவாக காத்திருந்து சாப்பிடும்போது அதோட சுவையே வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்து சுவை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுட சுட இட்லி வாங்கிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஊரில் சாதாரணமாக சாம்பார் சட்னி கொடுப்பாங்க. அங்கே நான்வெஜ் ஐட்டம் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தா சாப்ஸ் குழம்பு அப்படின்னாங்க. சரி சாப்ஸ் குழம்பாச்சே, ஒரு கட்டலாம் அப்படின்னு சொல்லி சாப்ஸ் குழம்பு கொண்டு வந்து ஊற்ற சொன்னோம். பார்த்தா தண்ணியாக ஊற்றுனாங்க. ஃபஸ்ட்டு ஊற்றும் போதே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது எங்களுக்கு. இருந்தாலும் தண்ணியாக இருந்தால் கூட சில சமயம் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அதனால் அதை சாப்பிட ஆரம்பித்தோம். அது கூடவே வந்து சைடிஷ் வந்து போட்டி பொரியல் வந்து சொல்லியிருந்தோம். இது எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நாம் போன வாட்டி குமாரபாளையம், அதாவது ஈரோடு பக்கத்தில், அதாவது பவானி பக்கத்தில் குமாரபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கௌரி சைனீஸ் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம். அதுவும் யூடியூப்பில் போய் நிறைய ஃபுட் ரிவ்யூலாம் பார்த்து அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவர் ஹைப்பாக இருந்ததுனால சரி அங்கே நம்ம சாப்பிடுவோம். ஆனால் நமக்கு போட்டி ரொம்ப பிடிக்கும். அதனால் சரின்னு நாங்கள் அங்கே போனோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பை கண்டிப்பாக அது நிறைவேற்றிச்சான்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது போன வாட்டி சாப்பிட்டது அங்கே இட்லி, போட்டி, சுத்துக்கொழுப்பு இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்போட சரி இங்கே
ஏன்னா அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் தாங்காது, பசிச்சுது ரொம்ப. ஸோ அப்போயே வந்து சரி பசிக்குதே அப்படின்னு சொல்லி தேடினப்ப ஆத்தூர் பக்கத்தில் நரசிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹோட்டல், எம்ஜிஆர் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருந்தது. அது இதில் பார்க்கும்போதே வீடியோஸில் வந்து வெளியில் இப்போ ராஜ்கிரண் உட்காந்து ஃபுல் மீல்ஸ் ஒரு கட்டுவார் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. உடனே நமக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. சரி இந்த ஹோட்டலில் இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுவும் இங்கே போட்டி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்ததா. சரி அதனால் போனோம். போய் அங்கே, அதாவது நாங்கள் அங்கே போனப்போ ஒரு 7:45 இருக்கும். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், டிஃபன் ரெடி ஆகலை இன்னும் அப்படின்னாங்க. போட்டி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு வர இருந்தாங்க. சரி அது வெளியில் போர்டெலாம் வர வச்சுருந்தாங்க, ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரி போர்டெலாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஆர்வத்தில் தான் உட்காந்துருந்தோம். பசி ருசி அறியாதும்பாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் என்னை வந்து உண்மையிலே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஃபுட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பர்டிகுலராக இட்லிக்கு வந்து சில கிரேவிஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. அதாவது சாப்ஸ் கிரேவி, அப்புறம் நாட்டுக்கோழி கிரேவின்னு கொடுத்தாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. அதுவும் நாட்டுக்கோழி கோச்சிக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு, இப்போ இதுதான் இருக்குன்னு சுட சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ஒன்லி மசாலா, அந்த பட்டை ஸ்மெல் தான் ஜாஸ்தி இருந்தது. அதனால் எனக்கு வந்து பெரிய லெவலில் அது இதை இம்ப்ரெஸ் பண்ணலை. சரி நாட்டுக்கோழி குழம்பு வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொண்டு தரேன்னாங்க. அப்புறம் சுட சுட கொதிக்க கொண்டு வந்து ஊற்றுனாங்க. கலர்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தது. கலரும் வந்து ஒரு அப்பிடைசராக இல்லை, க்ரீன் கலரில் ஒரு மாதிரி இருந்தது. சரி தண்ணியாகவும் இருந்தது. தண்ணியாக இருந்தாலும் சில இடத்துல டேஸ்ட்டாக இருக்கும். சரி சாப்பிட்டேன். பட் அதுவும் ஒரே மாதிரி தான் இருந்தது, அந்தளவுக்கு இல்லை. போட்டி ஆக்சுவலாக திக்கு கிரேவியாக அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சில இடத்துல ஃப்ரை மாரி கூட கொடுப்பாங்க, அது கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரத்தம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அதனால் ரத்தத்தோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு போட்டி பரவாயில்ல, ஓகே. பட் ஆனால் அந்த குருமாலாம் எனக்கு பிடிக்கல. தேங்காய் சட்னி வாங்கி தான் நான் சாப்பிட்டேன். இது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்லி 15 ரூபா, போட்டி வந்து 180 ரூபா போட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. போட்டி நான் இது வரைக்கும் 100 ரூபாக்குள்ளே தான் சாப்பிட்ருக்கேன். அதுவும் இந்த ரத்த பொரியல் மாதிரி தான் இருந்தது. ரத்த பொரியல் அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரேட் வைஸ் நமக்கு ரேட் வைஸும் டேஸ்ட் வைஸ் எல்லாமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. காலையில் ஒரு திருப்தி இல்லாத டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு லாங் டிரைவ் போனோம். லாங் டிரைவ் மீன்ஸ் ஏறக்குறைய மதிய டைமும் வந்துடுச்சு. மேட்டுப்பாளையத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா கோத்தகிரி தான் அடுத்து நம்ம போய் சாப்பிட முடியும். அங்கே பெரிய லெவலில் ஹோட்டல் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுவும் இல்லாமல் பசியும் எடுத்துருச்சு. அதனால் மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு இடத்துல ஹைவேஸ்லேயே அபூர்வான்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் ஹோட்டல் இருந்தது. சரி மார்னிங் நான்வெஜ் சாப்பிட்டு அதிருப்தியாக இருந்தோன்னே சரி வெஜ்ஜாவது ஒரு நல்ல வெஜ்ஜு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே நிறுத்தினோம். உண்மையிலே வெஜ்ஜு சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருந்தது. மதிய லஞ்சை நாங்கள் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் மேட்டுப்பாளையம் போய் ரீச் பண்ணுற வரைக்கும் வெயில் அடித்து வெளுத்துக்கிட்டு இருந்தது. மேட்டுப்பாளையம்குள்ளார என்ட்ரான உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழையில் ட்ராவல் பண்ணுறது உண்மையிலே சுகமாக இருக்கும் நமக்கு. ஆனால் என்ன ஒன்று, நமக்கு வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மழைக்காக தான் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே மேட்டுப்பாளையத்தை அப்படியே தாண்டும் போதெல்லாம் மழை அப்படியே ட்ரிஸ்லிங் போட்டுகிட்டே இருந்தது. யானைகள் நடமாடும் பகுதி, வனவிலங்குகள்னு போட்டிருக்கு. ஆனால் யானைகள் தான் வந்து நான் வர்றப்ப இந்த இடத்துல தான் எங்கே நின்றுச்சு, இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். யானை மாதிரி காலேஜ் சூப்பராக, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இங்கே தான் இருக்கேன். இந்த பாட்டில் போடுவோம். அதுதான் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம நார்மல் பாட்டில் வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் பாட்டில். பட் ஆனால் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் இந்த சின்னது ஒன்று வச்சுருந்தீங்கல்ல, ஓகே. அது குப்பத்தொட்டி இருக்குங்களா? மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரிக்கு 34 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இது போய் சேர்றதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். நாம் ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணும்பொழுது சரி இந்த வாட்டி நம்ம ரெகுலராக போகிற இடத்த விட மாறுபட்டு சில இடத்துக்கெலாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அப்படி பிளான் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது கோத்தகிரி தான். ஏன்னா கோத்தகிரி வந்து வனவிலங்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மனிதர்களோட வாழ்க்கையோட
வனவிலங்குகளும் பின்னி பிணைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கோத்தகிரி. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கோத்தகிரியில் இந்த பியர்வுட் கேசில் அப்படிங்கிற ரெசார்ட்டில் தங்கியிருந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேயே வாசல்லையே இரவு ஆச்சுன்னா கரடிகளும் கருஞ்சிறுத்தை சிறுத்தை இது எல்லாமே ரொம்ப கேஷுவலாக வாக் பண்ணி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரூட்டில் போகும்பொழுதும் யானைகளை வந்து நமக்கு அடிக்கடி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக ஈவினிங்லேயும் நைட்லேயும் வந்து யானைகளை பார்க்க முடியும். ஒரு வாட்டி நான் நைட் டிரைவ் பண்ணிட்டு போகும்பொழுதும் யானையை ரோட்டை பிளாக் பண்ணி நின்றுச்சு, வரும்பொழுதும் கூட்டம் கூட்டமாக நின்றுச்சு. ஸோ அந்தளவுக்கு வனவிலங்குகளின் சொர்க்கம்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த வாட்டி நம்ம கோத்தகிரியை சூஸ் பண்ணி போகிறதுக்கான முக்கிய காரணம், கோத்தகிரியில் சிறுத்தைகள் அதிகம், பர்டிகுலராக கருஞ்சிறுத்தை வந்து கோத்தகிரியில் இருக்குது. அதனால் நாம் இந்த வாட்டி பிளான் பண்ணி போனதை எப்படியாவது சிறுத்தையோ கருஞ்சிறுத்தையோ பார்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த கோத்தகிரி ட்ரிப்பே நான் பிளான் பண்ணேன். இந்த மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரூட்டு ரொம்ப சீனிக்கான ஒரு ரூட்டுன்னு நம்ம சொல்லலாம். குன்னூர் வழியாக நம்ம ஊட்டி போகும்பொழுது ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஆனால் கோத்தகிரி வழியாக போகும்போது அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது. அதே சமயம் ஒரு பர்டிகுலர் தூரம் வரைக்கும் காடுகளை தாண்டி நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதாவது காட்டுக்குள்ளார பூந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது. நாம் எங்கே போய் தங்க போகிறோம் இந்த கோத்தகிரியில் அப்படின்னா, நாம் இது வரைக்கும் தங்கினது கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டியில். இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. அந்த இடத்துல வந்து வனவிலங்குகளோட நடமாட்டம் இருக்குது, அங்கே ஸ்பாட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. என்ன மாதிரி வனவிலங்குகள் அங்கே பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ரெகுலராகவே வந்து இந்தியன் கார்ன்னு சொல்லக்கூடிய காட்டு மாடுகள் வந்து ரெகுலராகவே வந்து வருவாங்க நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே. அதை தவிர்த்து கரடி சிறுத்தை இதெல்லாம் வந்து நம்ம ரூம் பக்கத்துலேயே பார்க்க முடியுமா, அதாவது இரவு நேரத்தில் வந்து நடமாடுமா. ஸோ அதனால் நமக்கு என்ன பிளான்னா, நைட்டில் கண்ணு முழிச்சு நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். மேபி நமக்கு லக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சிறுத்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதை தவிர நைட்டு நம்ம ஊருக்குள்ளார வந்துட்டு போனோன்னா கூட நைட்டில் நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக இந்த கேத்ரின் ஃபால்ஸ் ரோடெலாம் பார்த்திங்கன்னா கருஞ்சிறுத்தையோட நடமாட்டம் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் இப்போ நம்ம போகிறோம். மழை வேறு நம்ம கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணிச்சு. உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாம் கோத்தகிரி போகிற வழியில் அரவேனுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு பேக்கரி ஒன்று இருந்தது. அதாவது டீ ட்ரீட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி. அங்கே போய் சில ஐட்டங்கள்லாம் ட்ரை பண்ணோம். உண்மையிலே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பர்டிகுலராக எனக்கு புட்டிங் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த புட்டிங் கேக்கு இந்த இடத்துல தான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பிஸ்கட் பாக்கெட்லாம் கூட வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு போனோம். பிஸ்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அதே பேக்கரியில் வாங்கிட்டு வருவோம்னு நினச்சோம். பட் ஆனால் நாங்கள் இந்த வழியாக வரல, வேறு வழியாக போயிட்டோம். அதனால் வாங்க முடியல. உண்மையிலே நல்லா இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த வழியில் அங்கே ட்ரை பண்ணுங்கள். இது ப்ரொமோஷனல் வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் சாப்பிட்டு யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் அப்படிங்கிற ஒரு பரந்த எண்ணத்தோடு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம கோத்தகிரி டவுனுக்கு வந்துட்டோம். கோத்தகிரி வந்துட்டு இங்கேருந்து காமராஜர் சிலை இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எம்ஜிஆர் சிலை. எம்ஜிஆர் சிலைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காமராஜர் சிலை இருக்கும். அந்த காமராஜர் சிலையில் வந்து நம்ம ரைட் எடுத்து நேராக நம்ம போகணும் நம்ம ரெசார்ட்டுக்கு. அந்த இடத்துல போனோன்னா இங்கே மெயின் ரோட்லேருந்து அதாவது இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா அந்த மெயின் ரோட்லேயே, அதாவது பஸ் போகிற ரோடு தான், எல்லா காரும் போகலாம். அதனால் ஈஸியாக போகக்கூடிய இடம் தான். அங்கே போனோன்னா நம்மளுடைய ரெசார்ட் இருக்குது. நம்ம ரெசார்ட்டோட டீட்டெயில் எல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இந்த அதாவது நம்ம தங்க போகிற ரெசார்ட் இருக்குது.
நாம் ரெசார்ட் போகக்கூடிய இந்த ரூட்டில் அங்கங்கே வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு போர்டெலாம் வர வச்சுருந்தாங்க. நான் நினச்சேன் இங்கே என்ன மாதிரி வனவிலங்குகள்லாம் வரும், யானை ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு போனேன். பட் யானை அந்தளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் யானையை தவிர மற்ற எல்லா வனவிலங்குகளும் வரும். பர்டிகுலராக காட்டு மாடுகள் வந்து இங்கே ரெகுலராக வரும். இதை தவிர சிறுத்தை கரடிலாம் கூட இங்கே வருங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம போகிற அந்த ரெசார்ட் பக்கத்துலேயே ஒரு ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. அது அங்கே இறக்கத்தில் பீச் அங்கேருந்து நல்லா இருந்தது. இங்கே முன்னாடி போங்க, அங்கே போங்க, அங்கே தெரியும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பார்க்காம எப்படிதான் போகிறதுன்னு பார்த்தேன். அங்கே நிற்கிது. அதோ நிற்கிது பாருங்க. பொதுவாக கோத்தகிரியில் இண்டியன் கார் சைட்டிங்கிறது காமனான ஒரு விஷயம். அதாவது பொதுவாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாம் அதனால தான் கோத்தகிரி வந்துட்டு என்னடா இன்னும் நம்ம கண்ணில் இந்த காட்டு மாடுகளே தட்டுப்படலையே அப்படின்னு சொல்லி தேடி வந்துகிட்டே இருந்தோம். பார்த்தா அந்த சரிவில் ஃபஸ்ட்டு ஒரு இண்டியன் கார் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா சைடில் 2-3 நின்றுட்டு இருந்தது. லெஃப்ட்டுக்கு வாங்க. நீங்கள் அங்கே பார்க்காது, லெஃப்ட்டுக்கு வந்து அப்படியே ஓகே. இங்கே 2 இருக்குது, கொஞ்சம் ரைட்டுக்கு வாங்க. அக்கா இப்போ எத்தனை 1 2 4 இருக்குது. இங்கேருந்து பார்க்குறது 4 தெரியுது, இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கலாம். பச்சப் மிஷன் ஹாஸ்பிட்டல் கோத்தர் ஸ்டோன் நேம்லாம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கு. கோத்தர் ஸ்டோன் அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. சிச்சோ அதானா ஐவிசி வில்லா? அதுதான் ஐவிசி வில்லா. வந்து விட்டோம் நம்ம ரெசார்ட்டுக்கு. அப்படியே நேராக மேலே ஏற்றிருவேன். நாம் ஐவிசி வில்லா அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலாக மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. ரொம்ப ஒரு டீப்பாலாம் உள்ளுக்குள்ளார போக வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காமராஜர் ஜங்ஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இந்த வில்லா இருக்குது. ரூமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகா ஓகோன்னு இருக்காது, அதே சமயம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் ரூம் இருந்தது. இந்த ரூமோட ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. முதல் 2 விதமான கேட்டகரியில் இங்கே ரூம் இருக்குது. டீலக்ஸ் கேட்டகரி, ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. இப்போ நம்மளது வந்து ஸ்டாண்டர்டு. டீலக்ஸ் கேட்டகரி வந்து ஒரு 200 கூட, 2200. அதாவது நமக்கு மேலே வந்து கிடைக்கல. அதாவது டீலக்ஸில் வந்து கீழே இருக்குது மேலேயும் இருக்குது, அதேமாதிரி ஸ்டாண்டர்ட்லேயும் கீழே இருக்குது மேலேயும் இருக்குது. ஸ்டாண்டர்டில் வந்து மட்டும்தான் மேலே நமக்கு கிடச்சிது. டீலக்ஸ் வந்து கீழே தான் இருந்தது. நமக்கு மேலே வியூ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மேலே கேட்டு வாங்கிட்டோம். மதியம் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்தோம். போகிறதுக்கே ஒரு 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம அதனால் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 மணி போல் எழுந்துச்சு பார்த்தா நம்ம 2 மணி போனப்போ இருந்த மாதிரி கிளைமேட் இல்லை. டோட்டலாகவே அப்படியே பனி படர்ந்து காணப்பட்டுச்சு. அந்த டீ எஸ்டேட் மேலே பனி தவழ்ந்து போகிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதில் ஒரு இண்டியன் காரு நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. நீங்கள் ஃபேமிலியோடு வர்றதா இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வர்றதா இருந்தாலும் சரி, இந்த இடம் ஈஸி அக்சஸ். அதாவது இது பாருங்கள், இதுதான் மெயின் ரோடு. மெயின் ரோடை ஒட்டினாப்லே இருக்கும். அதனால் ரொம்ப இன்டீரியராக உள்ளுக்குள்ளார பூந்துலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸி அக்சஸ். அதுமாரி ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னலாக பே பண்ணி நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கேயே உங்களுக்கு ஒரு ஹோம்லி ஃபுட்டாக தான் செஞ்சு கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் இது தெரியாமல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அடிக்கிற வெயிலை நினச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா குளிருது தாங்க முடியல. பகலில் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 ஆகுது. சுற்றிலும் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு.
பாருங்க மிஸ்டாகவே இருக்குது. ஸ்வெட்டர்லாம் அதை எடுத்துகிட்டு வரல, குளிராக இருக்குது. நீங்கள் ஊட்டி கோத்தகிரிலாம் வர்றீங்கன்னா அது கோடை காலமாக இருந்தாலும் ஸ்வெட்டரோடு வாங்க. ஈவினிங் கிளைமேட்டு செமையாக இருந்தது. சரி இதில் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். நாம் இந்த கேத்ரின் ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுத்தைகள் நடமாட்டம் நைட் டயத்தில் வந்து இருக்கும். ஸோ இங்கே இருட்டிடுச்சுன்னா வெளில வர ஆரம்பிக்கும். பர்டிகுலராக கருஞ்சிறுத்தையை பார்ப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே கிளம்பி ஒரு ரவுண்ட் போனோம். நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டில் சொன்னாங்க பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக கரடி, சிறுத்தையை பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட் வந்து ஒயில்டு டாக் இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்களும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். நாங்கள் அந்த ரூட்டில் கொஞ்சம் தூரம் தான் போனோம். ஆனால் எங்களை தவிர வேறு யாருமே அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக மூடி வெளிச்சமே தெரியாத அளவுக்கு இருளோன்னு இருந்தது. எங்களுக்கு அதை பார்க்கும்போதே திக்குன்னு இருந்தது. சரி இதுக்கு மேலே அதுக்குள்ளார போக வேணாம், திரும்பிடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஒரு நிமிஷம் எடுத்துங்க, பக்கத்தில் என்ன சவுண்டு வருது? பின்னாடி வரும். ஜங்கிள் ஃபவுல் மாரி இருக்கு. நாங்கள் திரும்பி வரும்போது ஜங்கிள் ஃபவுல் சத்தம் போட்டு இருந்தது. சரி ஏதாவது வருதான்னு கொஞ்ச நேரம்னு பார்த்தோம். வேறு எதுவும் மூமெண்ட் அங்கே பார்க்க முடியல. சரி நம்ம அங்கேருந்து கிளம்பி அரவேணு பக்கம் வந்தோன்னா அங்கேருந்து தான் கேத்ரின் ஃபால்ஸ் போகிற ரோடு. அதனால் அரவேணு போகிறதுக்காக தான் இப்போ நம்ம கோத்தகிரி மெயின் டவுனுக்கு வந்திருக்கோம். நாம் அரவேணு வந்து கேத்ரின் ஃபால்ஸ் போகிற ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஒரு குறுகலான ரோடு தான், சிங்கிள் வெஹிக்கிள் தான் போகிற மாதிரி இருந்தது. அதில் போயிட்டுருக்கும்பொழுது சைடில் திரும்பவும் நாம் இந்தியன் கார் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா இங்கே கோத்தகிரியை பொறுத்த வரைக்கும் எங்கே சுற்றினாலும் அங்கங்கே இந்த காட்டு மாடுகள்னு சொல்லக்கூடிய இந்தியன் கார் தான் நின்றுட்டு இருந்தது. அந்த அது உள்ளே இருக்கு பாருங்க, பைசன் பில்டிங்குள்ளே. கரடி சைடில் ஏதாவது நிற்கிதான்னு பார்க்கணும். இந்த நேரம் அனிமல் மூமெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். அதனால் சரி இது கரெக்டாக இருக்கும் இங்கே போகிறதுக்கு அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்தோம். கரடியை பார்க்கலாம், அதே சமயம் கருஞ்சிறுத்தையை பார்க்குறது தான் நம்மளுடைய முக்கியமான டார்கெட்டாக இருந்தது. இடையில ஒன்று ரெண்டு இடத்துல தான் அப்படி இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னா செம பள்ளமாக அப்படியே இறங்கிக்கிட்டே போச்சு. அதுவும் ஒத்த ரோடு அப்படிங்கிறதுனால எதிர்த்தாப்புல எதுவும் வண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டே தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு ஒரு சிங்கிள் ரோடு.
ரோடு போக போக ரொம்ப குறுகலாக போயிட்டே இருந்தது. என்னடா இது, நம்ம போகிற ரூட்டு கரெக்டு தானா, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமாங்கிற டவுட்டே எங்களுக்கு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு மக்கள் நடமாட்டம் சுத்தமாகவே கிடையாது. ரொம்ப குறுகலாகவும் இருந்தது. தார் ரோடு போய் சிமெண்ட் ரோடு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த ரோடும் போய் ஒரு எண்டில் போய் முடிவுக்கு வந்தது. சரி, இதுக்கப்புறம் போக முடியுமா முடியாதாங்கிற டவுட்டே வந்துடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருந்தது ரோடு. நாங்கள் அதோடு அப்படியே திருப்பிட்டோம். அவ்வளோதான். இங்கே அப்படியே விட்டு திருப்பிக்க வேண்டியது. அப்படி போக முடியாதுண்ணா. அதில் போக முடியாது. அது இல்லை, இங்கே விட்டு இப்படி திருப்பிக்க வேண்டியதான். லெஃப்ட்டில் கேத்ரின் ஃபால்ஸ் ரோடு அதுதான். அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நான் இப்போ நீங்கள் ஏதோ ஃபாரஸ்ட் நீங்களா? அது எது ஃபாரஸ்ட் ரோடு இல்லையே இங்கே? ஃபாரஸ்ட்டு அதில் விட்டு திருப்பிக்கிறீங்களா? லாஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த ரூட்டில் ஃபாரஸ்ட் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆனால் அது குன்னூர் போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக இந்த ரோடு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இந்த ரோட்லேயும் வந்து கருஞ்சிருத்தைகளை பார்க்க முடியும். அதனால் சைட்லலாம் டார்ச் அடித்து பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு கருஞ்சிருத்தைக்கு பதிலாக காட்டு மாடு தான் மாட்டுச்சு. அது சைட்லேயே நின்று சாப்பிட்டு இருந்தது. ஏதோ சவுண்டு வருதே அப்படின்னு தான் டார்ச் அடித்தோம். ஏன்னா பக்கத்தில் குப்பை தொட்டி இருந்தது. அதில் குப்பையெல்லாம் செதறி கிடந்தது. சரி, கரடி ஏதோ வேலை பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நாங்கள் அந்த சவுண்ட் வர டைரெக்ஷனில் பார்த்தா கரடிக்கு பதிலாக காட்டு மாடு தான் அங்கே நின்றுட்டு இருந்தது. சரி, வந்ததுக்கு காட்டு மாட்டையாவது பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்புனோம். அதுவும் கிளம்பி உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. இறங்குறதுக்கான வழி இல்லை இருக்கு. இறங்க முடியாது, வரும் ஜாஸ்தி. கொஞ்சம் இது பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு பிராப்தம்னு இருந்ததுன்னா அது இந்த காட்டு மாடை பார்க்குறது தான். அதை தவிர வேறு எங்கேயுமே எதுவுமே வந்து சைட் ஆகலை. சரி, ஃபைனலாக நம்ம ரெசார்ட்டுக்கே வந்துடும் அப்படின்னு வெளியிலே நைட்டு டின்னரை முடிச்சுட்டு ரெசார்ட்டில் வந்து ஏதாவது தென்படுதான்னு டார்ச் அடித்து பார்த்தோம். ஆக்சுவலாக இங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, கரடி சிறுத்தை வந்து அடிக்கடி தென்படும். அதாவது நைட்டு 11-12 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டமே இல்லாதப்ப, அதாவது எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் இந்த ரோடு நம்ம வந்தோம் இல்லையா, அந்த மெயின் ரோடு, நம்ம ரெசார்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் அந்த மெயின் ரோட்லேயே வந்து நடந்து போகுமா சிறுத்தைலாம். ஸோ அதனால் நாம் ரொம்ப ஆர்வமாக அதிகபட்சம் வந்து ஒரு 11 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சு டார்ச் அடித்து பார்த்தேன். ஆனால் நம்மளால் எதுவுமே பார்க்க முடியல. அதுக்கு மேலே ரொம்ப டயர்டாக. ஏன்னா நாள் வந்து நம்ம சென்னையிலேருந்து விடிய காலையில் 3 மணிக்கு கிளம்பி ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே வந்தோம். அதனால் சுத்தமாக தூக்கம் இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் போய் இன்றைக்கி படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் படுத்துட்டோம். இந்த காணொளி வந்து ஒரு வித்தியாசமாக, நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஸ்டே பண்ணுவோம். இங்கேயும் அது மாதிரி ஒரு அட்வென்ச்சரான விஷயத்தை எதிர்பார்த்து தான் வந்து இங்கே ஸ்டே பண்ணோம். பட் நமக்கு காட்டு மாடுகளை தவிர வேறு எதுவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, கோத்தகிரியிலேயே வந்து நம்ம ஸ்டே பண்ணதுங்கிறது. இந்த காணொலியை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த காணொலியில் கோத்தகிரியில் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான பகுதியில், அதாவது கீழ்கோத்தகிரி பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்பவும் ஒரு ஆபத்தான ஒரு பகுதியில் போய் நம்ம ஸ்டே பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே வார்த்தையால் விவரிக்க முடியாது. அது எப்படி இருந்தது அந்த அனுபவங்கிறத நீங்கள் அடுத்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.